ஐபிசி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளும் மற்றொரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாள் 9ஆம் தேதி 5வது மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைய நாளினுடைய நிலவரங்களை பொறுத்தவரையும் கூட மிகப்பெரிய அளவிலே பேசுபொருளை உருவாக்கி இருக்கிறது. காரணம், இந்து சமூக பிராந்தியத்திலே மிகப்பெரிய பதற்றம் ஒன்றை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படக்கூடிய இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையே இடம்பெறக்கூடிய இந்த பதற்றமான சூழல் ஒரு போரை நோக்கி நகரமா என்ற கேள்விக்கு பதிலாக போரை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இரவு முழுவதும் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. இரண்டு தரப்புகளிலும் பலிகள் இடம்பெறுகிறது. இரண்டு பக்கமும் சேதங்கள் ஏற்படுத்தப்படுகிறது என்ற விவகாரம் மாறுகின்ற அளவுக்கு மாற்றம் கண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்து சமுத்திர பிராந்தியத்திலே ஒரு பதற்றமான சூழ்நிலை தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா தன்னுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது, தாங்கள் அணிசேரா கொள்கையை வெளிப்படுத்த போகிறோம் என்று சொல்லி. அதே நேரம் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜே டி வான்ஸ் சொல்லியிருக்கிறார், இது எங்களுடைய வேலைகள், அதாவது நாட் அவர் பிஸ்னஸ் என்ற பதத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே இரண்டு நாடுகளுக்கு இடையே இடம்பெறப் போகின்ற இந்த போர் தொடர்பாக உலக நாடுகள் தங்களுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சம நேரத்தில் தொடர்ச்சியான தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ட்ரோன் மூலமான தாக்குதல்கள். இந்த விவகாரம் கூட உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். இன்றைய அதிர்வுகளின் ஊடாக ஆரம்பத்திலேயே இந்த விவகாரத்தை சொல்லியிருந்தேன். இந்த யுத்தம் ஒன்று இடம்பெறுமாக இருந்தால் இதிலே மிகப்பெரிய பங்கினை இந்த ட்ரோன்கள் வகிக்கப் போகிறது என்ற விதத்திலேயே நான் குறிப்பிட்டிருந்தேன். அதற்கு ஏற்றாற் போல நேற்றைய நாள் பாகிஸ்தான் 25 இந்திய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்திய தரப்பு சொல்லுகிறது, தாங்களே அழித்துக் கொள்ளக்கூடிய ஆளில்லாத தற்கொலை கண்காணிப்பு விமானங்கள் என்ற விடயத்தை இந்தியா சொல்லியிருக்கிறது. இது தொடர்பாகவும் இரண்டு நாடுகளும் தங்களுடைய இழப்புகளை மறைப்பதிலே மிக குறியாக இருக்கிறார்கள். அதற்கு ஏற்றாற் போலவே சில நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரை மிகப்பெரிய அளவிலே பாகிஸ்தானிலே இருந்து ஒலிபரப்பாகக்கூடிய வெளியாகக்கூடிய அத்தனை விதமான ஊடகங்கள், செய்திகள், தகவல்களை பரப்பக்கூடிய அத்தனை விடயங்களையும் தடை செய்திருக்கின்ற விடயம் குறிப்பாக பேசுபொருளாக மாறியிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதை தாண்டி வருகிற போது பாகிஸ்தானுடைய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய விடயம் தொடர்பாக இந்தியா தன்னுடைய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் அந்த விவகாரங்களை பாகிஸ்தான் தொடர்ச்சியாக மறுத்து வருகிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பாகிஸ்தானுடைய விமானங்கள் தொடர்ச்சியாக சுட்டு வீழ்த்தப்படுவதான தகவல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இதனை பாகிஸ்தான் தன்னுடைய பக்கமாக மறுப்பு அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் F-16 என்று சொல்லக்கூடிய F-16 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் அதனுடைய விமானி கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்திய தரப்புகளில் இருந்து தகவல்கள் வெளிவருகின்ற நிலையில் பாகிஸ்தான் அதனை நிராகரித்திருக்கிறது. குறிப்பாக நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக இதனை பயன்படுத்த மாட்டோம் என்று சொல்லி அமெரிக்காவுடன் உடன்படிக்கை செய்திருக்கக்கூடிய காலப்பகுதியில் எப்படி இந்த விமானங்களை இந்திய எல்லைக்குள் பறக்க செய்வோம் என்ற ஒரு கேள்வியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது தொடர்பாகவும் சிந்திக்க வேண்டும். ஆனால் ஒப்பந்தங்களின்படியாக நடந்து கொள்கின்ற அளவுக்கு பாகிஸ்தான் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கக்கூடிய அளவுக்கு சில மாற்றங்கள் இருக்கிறது. குறிப்பாக இவர்களை பொறுத்தவரை இந்த இந்தியாவிலே பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்து பாகிஸ்தான் தாக்குதலை நடத்துவதாக இந்தியாவினுடைய தரப்பு தங்களுடைய தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் இதனை நிராகரித்திருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் ராணுவ இலக்குகளை தேடி அழைக்கிறோம் என்ற மாதிரி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இரண்டு பக்கமும் மிகப்பெரிய அளவிலே போர் பதற்றம் உருவாக்கி இருக்கிறது. இந்த நிலையில் தகவல் தொழில்நுட்ப யுத்தமும் மிகப்பெரிய அளவிலே வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இன்ஃபர்மேஷன் வார் என்று சொல்லக்கூடிய தொடர்பாடல் யுத்தத்தினை அவர்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இரண்டு தரப்பும் மிக கச்சிதமாக இந்த விவகாரங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம். அதாவது இந்திய தரப்பு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அது தொடர்பாக மிகுந்த வரவேற்பை இந்த செய்திகள் பெற்றிருந்தது. இந்தியாவினுடைய கடற்படை கராச்சி துறைமுகத்தை தாக்கி அழித்திருக்கிறது என்ற விவகாரத்தை இந்தியர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கராச்சி துறைமுகம் தாக்கி அழிக்கப்பட்டது என்ற செய்தியை இந்தியாவினுடைய உறுதிப்படுத்தக்கூடிய பாதுகாப்பு தரப்புகள் மறுத்திருக்கிறது. அப்படியான எந்த சம்பவங்களும் இடம்பெறவில்லை என்று சொல்லி, ஆகவே இப்படியான சம்பவங்கள், இந்த கருத்துக்கள் ஒரு உளவியல் யுத்தத்திற்கான அடிப்படையாக காணப்படுகிறது. இது இரண்டு பக்கங்களில் இருந்து வரக்கூடியது. குறிப்பாக இந்த ட்ரோன்களை அழித்து விட்டோம் என்று சொல்லி பாகிஸ்தான் சொன்னாலும் இந்தியா தரப்பு அதனை நிராகரித்திருக்கக்கூடிய விடயங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் குறிப்பாக நாங்கள் இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா ஆகியன தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும், இது மிகப்பெரிய அளவிலே ஒரு அணு ஆயுத யுத்தமாக மாறக்கூடாது என்ற வகையில் அவர்களுடைய கருத்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த நேற்றிரவு இடம்பெற்றிருக்கக்கூடிய
தாக்குதல் சம்பவங்களின் பிரகாரம் பாகிஸ்தானுடைய பக்கமாக 31 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், 46 பேர் காயம் அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்திய ராணுவத்தினுடைய தாக்குதலினால் இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இன்னும் ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தானை எல்லோருமே நகைச்சுவை பாணியிலே பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருப்பது, தங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்கக்கூடிய சர்வதேச நாடுகளிடம் கடனுதவி தாருங்கள் என்ற மாதிரியான ஒரு எக்ஸ்தல பதிவினை பாகிஸ்தானுடைய பொருளாதார தொடர்பான துறை வெளியிட்டிருந்தது. ஆக இதனை பலரும் நகைச்சுவையாக பார்த்திருந்த நிலையில் பாகிஸ்தானுடைய பொருளாதார விவகாரத்துறை இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதாவது, எங்களுடைய எக்ஸ் தளம் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது, அந்த ட்வீட்டை நாங்கள் செய்யவில்லை என்ற மாதிரி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள் என்பதையும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், இந்த இந்தியாவினுடைய தொடர்ச்சியான பேன் பண்ணக்கூடிய ஊடகங்கள் அல்லது பாகிஸ்தான் சார்பாக பேசக்கூடியவர்களுடைய கருத்துக்கள், அவர்களுடைய ஒளிபரப்பு உரிமைகள் ரத்து செய்யப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் சொல்லியிருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய ராணுவ பேச்சாளர் சொல்லியிருக்கிறார், குறிப்பாக இப்படியான விடயங்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியா தன்னுடைய சினிமா மனநிலையில இருந்து வெளியேறி யதார்த்தபூர்வமான மனநிலைக்கு வர வேண்டும். நாங்கள் தாக்க ஆரம்பித்தால் அது உலகம் அறியும் அளவுக்கு தாக்குதல் இடம்பெறும் என்ற விடயத்தை அவர்கள் ஒரு எச்சரிக்கை பாணியிலே சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இது எவ்வகையான எச்சரிக்கை என்று சொன்னால், உலகம் எதிர்பார்க்கின்ற அல்லது உலகம் தெரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதலாக நாங்கள் மேற்கொள்வோம் என்று சொன்னால், ஏற்கனவே இந்த பாகிஸ்தான் தங்களிடம் 130 அணுகுண்டுகள் இந்தியாவை நோக்கி காத்திருக்கிறது என்று சொல்லியிருந்தது அல்லவா, அந்த 130 அணுகுண்டுகளையும் நாங்கள் இந்தியாவின் மீது வீசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையாகவே இது நோக்கப்படுகிறது. ஆகவே இந்த விவகாரம் எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக் கொள்ளலாம், 2 நாடுகளும் வலிந்து அணுகுண்டுகளை தாக்குதல்களை மேற்கொள்ளாவிட்டாலும் 2 நாடுகளினுடைய இராணுவ தளங்களை அழைக்கின்ற நோக்கிலான தாக்குதல்களின் போது அணுகுண்டு களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய தளங்கள் அல்லது அணு உலைகள் தாக்கப்பழமாக இருந்தால் அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறது. ஆகவே இந்த விவகாரத்தில் போர் பதற்றம் என்பது தணிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் 2 நாடுகளும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், வாளை பிடித்து விட்டார்கள், இனி தலையை பிடிக்கும் வரை விட மாட்டோம் என்ற மாதிரியான கருத்துக்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பிலேயே நாங்கள் தொடர்ச்சியான அவதானிப்புகளை செலுத்தி வருகிறோம். ஆகவே இந்த யுத்த நிலைமை எப்படியாக மாறப்போகிறது, எந்த அளவுக்கு பிராந்திய பதற்றத்தை ஏற்படுத்த போகிறது என்பதெல்லாம் கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதே சம நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அன்பான உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவுக்கு எதிரான விடயங்கள் என்று சிலர் இந்த யுத்தத்தினுடைய விளைவுகள் தொடர்பான நடுநிலையான போக்கினை சொல்லுகிற போது அவர்களுடைய கருத்துக்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நிச்சயமாக ஒரு யுத்தம் என்று இடம்பெற்றால் 2 பக்கங்களிலும் அழிவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 2 நாடுகளும் ஆயுதங்களை வைத்துதான் போரிடுகிறார்கள். 2 நாடுகளிடமும் பசுபரச குண்டுகளும் இருக்கலாம், கந்தக குண்டுகளும் இருக்கலாம். ஆகவே ஒருவர் தாக்கினால் இன்னொருவர் தாக்கக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த 2000 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்திருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனநிலை என்று சொன்னால், வெறுமனே 4-5 நிமிடங்களில் பாகிஸ்தானை தாக்கி அளித்துவிட முடியும், அல்லது இந்தியாவிடம் தான் குண்டுகள் இருக்கிறது, பாகிஸ்தான் அடி வாங்கி கொண்டிருக்கிறது என்ற கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது 2 நாடுகளுக்குமான ஒரு அறமாக கருதப்பட மாட்டாது. 2 நாடுகளினுடைய பக்கங்களும் இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பதில் தாக்குதல்களினால் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்படலாம், விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படலாம். இந்த விவகாரங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆக அப்படியாக இந்திய தரப்பிலே இழப்புகள் ஏற்பட்டது என்று சொல்லுகின்ற ஊடகங்களின் மீது நான் இந்த விவகாரத்திலே சில விடயங்களை சொல்லுகிற போது கூட எனக்கு எதிராகவும் பல கருத்துக்களை கூறியிருந்தார்கள். ஆகவேதான் இந்த விவகாரத்தில் ஒரு தெளிவை பெற்றுக் கொள்ளுங்கள், ஒரு ஆரோக்கியமான மனநிலையுடையவர்களாக, முதிர்ச்சியுடையவர்களாக உங்களை வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள். போரில் ஏற்படக்கூடிய ஆபத்துகளையும் இழப்புகளையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டுமே தவிர நாங்கள் அதிகபட்ச நம்பிக்கைகளினூடாக அதனை ஒரு இழப்பாக கருதிவிட முடியாது என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். குறிப்பாக 2 வாரங்கள் கழித்து பஹல்காம் தாக்குதலுக்கு எதிர் தாக்குதலை இந்தியா நிகழ்த்தி இருந்தது. பாகிஸ்தானிலே இருக்கக்கூடிய 9 பயங்கரவாத தளங்களின் மீது தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக இந்தியா சொல்லி இருக்கிறது. இந்த விவகாரம் தான் இப்போது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி 2 நாடுகளுக்கும் இடையிலான மிகப்பெரிய ஆயுத மோதலாக மாறியிருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும். இன்றைய தினம் காலை கூட 9 இடங்கள் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை, காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை
சரியான முறையில் வெளிப்படுத்தப்படவில்லை. இதே நேரத்தில் இந்திய ராணுவமானது பாகிஸ்தானுடைய சப்வால், அட்டோக், குஜரன்வால், ராவல்பிண்டி, லாகூர், பியானோ, கராச்சி, சோர் போன்ற இடங்களில் தாக்குதல்களை நிகழ்த்தியிருப்பதான தகவல்களும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொடுக்கிறேன். ராணுவ தளங்களை நோக்கி தேடி தேடி இவர்கள் தாக்குதல்களை நிகழ்த்தினாலும் மக்கள் குடியிருப்புகளை தேடி பாகிஸ்தான் தாக்குதலை நடத்துவதாக இந்திய ஊடகங்களும் இந்திய ராணுவ தரப்பும் சொல்லிக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரம் இன்னொரு விடயம், சமூக ஊடகங்களிலே ஃபிடைன் தாக்குதல் என்பது இந்திய ராணுவம் செய்வதாக இந்திய ராணுவ தளம் ஒன்று உரிமை கோரி இருக்கக்கூடிய ஒரு முகநூல் சமூக வலைத்தள பதிவு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனை இந்தியாவினுடைய ராணுவம் தன்னுடைய உத்தியோகபூர்வ பக்கத்திலே நிராகரித்திருக்கிறது. அந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் இந்த சம்பந்தமும் இல்லை என்ற விவகாரத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள முடியும். அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். IPL தொடர் காலவரையறையின்றி இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் மிகப்பெரிய அளவிலே எதிர்பார்ப்புகளை குவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த பதற்றமான சூழ்நிலை காரணமாக இவை கால வரையறையின்றி இடைநிறுத்தப்படுவதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவித்திருக்கிறது என்பதனையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். அதே நேரம் சீனா தன்னுடைய பிரஜைகளுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. இந்திய நேபாள எல்லைகளுக்கு செல்ல வேண்டாம், பாகிஸ்தானுடைய எல்லைகளுக்கு செல்ல வேண்டாம் என்ற மாதிரியான கருத்துக்களை சீனா வழங்கி இருக்கிறது என்பதையும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், பாகிஸ்தானுடைய 13 நகரங்கள் இந்திய ராணுவ தரப்பால் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் நேற்றைய நாளிலே HQ-9 என்று சொல்லக்கூடிய வான் பாதுகாப்பு கட்டமைப்பு சீனாவினுடையது முற்றுமுழுதாக தகர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விவகாரத்தில் சீனாவினுடைய தயாரிப்புகளின் மீதான பாகிஸ்தானுடைய நம்பிக்கை கேள்விக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு சீனா பாகிஸ்தான் வைத்திருக்கக்கூடிய மிக அதிதிறம் வாய்ந்தது என்று கருதப்பட்ட HQ-9 என்று சொல்லக்கூடிய வான் பாதுகாப்பு கட்டமைப்பினை இந்தியா தகர்த்திருப்பதான தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. ஆகவே இந்தியாவினுடைய பக்கமாக பாகிஸ்தானுடைய தரப்பிலே இன்னும் செய்ய வேண்டிய சில விடயங்கள் என்று சொன்னால் ரேடர்களை தாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போல அபெக்ஸ் என்று சொல்லக்கூடிய விமானங்கள் தாக்கப்பட வேண்டும். அதே போல பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளை இவர்கள் தகர்த்தார்களாக இருந்தால் இந்த யுத்தத்தில் பாகிஸ்தானுடைய தரப்பு எந்த அளவு இழப்புகளை அல்லது கண்மூடி இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் என்று சொல்லி போரியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இந்தியா, பாகிஸ்தான் என்ற 2 நாடுகளை பொறுத்தவரை 2 நாடுகளும் தங்களுடைய பலங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு பின்னதாக அமெரிக்காவினுடைய ஆதரவு தேவை என்ற மாதிரியாக பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை சில நகர்வுகளை மேற்கொண்டாலும் முற்றுமுழுதாக சீனாவினுடைய 90% ஆயுதங்களுடைய பயன்பாட்டோடு பாகிஸ்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த விவகாரம் மிகப்பெரிய உற்றுநோக்கலையும் எதிர்பார்ப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக் கொடுக்கிறோம். அதே போல கவாஜா ஆசிப் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்தியாவிலே உள்நாட்டிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை மறைப்பதற்காகத்தான் பாகிஸ்தான் மீதான தாக்குதல்களை மோடி செய்து கொண்டிருக்கிறார் என்ற விடயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். அதே போல நேற்றைய நாளை பொறுத்தவரை நேற்றைய இரவு 8 ஏவுகணைகளை இந்தியாவினுடைய ஜம்மு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய விமான நிலையம் மற்றும் இராணுவ முகாம்களை தாக்க பயன்படுத்தி இருந்தார்கள் என்பதை சொல்லிக் கொள்ளலாம். இந்த நிலையில் குறிப்பாக 70 தொடக்கம் 80 வரையான ட்ரோன்கள் அந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த ஏவுகணைகளை வானில் வைத்து அளித்திருக்கிறது இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பு என்ற விடயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். குறிப்பாக இதனை S-400 என்று சொல்லக்கூடிய ரஷ்யாவினுடைய வான் கட்டமைப்பின் மூலமாக இந்த தாக்குதல்களை அழிப்புகளை மேற்கொண்டிருக்கிறது இந்தியா என்ற விடயத்தையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரம் பாகிஸ்தானுடைய சில விமானங்கள் தகர்க்கப்பட்டிருப்பதாக இந்திய தரப்பிலே உரிமை கோரப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே 4 விமானங்கள் தகர்க்கப்பட்டிருப்பதான தகவல் உறுதிப்படுத்தப்படுகின்ற நிலையில் இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் 2 JF-17 விமானங்கள், ஒரு JF-16 விமானம், அது மாத்திரமல்லாமல் ஒரு அவாகஸ் விமானமும் தாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த யுத்த கேளத்திற்கு 400 தொடக்கம் 500 வரையான ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற எதிர்ப்பு குரலும் சொல்லப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஆக நான் ஏற்கனவே சொன்னது போலதான் ட்ரோன் யுத்தம் ஒன்று வலுவான முறையிலே இந்த தளத்திலே மேற்கொள்ளப்பட போகிறது என்று குறிப்பிட்டிருந்தேன். அது இப்போது உறுதியாகி இருக்கிறது. இந்த விவகாரத்திலே பல கேலியான விடயங்களை சொல்லியிருந்தார்கள். ட்ரோன்கள் பயன்படுத்தப்படாது, இந்தியா பாகிஸ்தானிடம் ட்ரோன்கள் இல்லை, துருக்கியிடம் ட்ரோன்கள் இல்லை என்று சொல்லி. ஆனால் இந்திய தரப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. 400 தொடக்கம் 500 வரையான ட்ரோன்கள் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொள்ள நேரம். இந்திய பாதுகாப்பு தொடர்பாகவும் மக்களுடைய பாதுகாப்பு தொடர்பாகவும் விழிப்புணர்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்கள் இது தொடர்பான அக்கறையினம் சில
சில இளைஞர்கள், குறிப்பாக அந்த 2K கிட்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தலாம் என்று சந்தேகிக்கப்படக்கூடிய பிரதேசங்களிலே சகல வகையிலான ஒளி எழுப்பக்கூடிய அந்த தன்மைகளை அணைக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. மின்சார கட்டமைப்பு செயலிழக்க செய்யப்படுகிறது. காரணம், சிறிய தொலைபேசியினுடைய ஒளி போதுமாக இருக்கிறது ட்ரோன்கள் குறிவைத்து தாக்குவதற்கு. அதற்கான முயற்சிகளை இந்தியாவினுடைய பாதுகாப்பு கட்டமைப்பு சீர் செய்கின்ற போதிலும் கூட இந்த 20-20 கிரிக்கெட் போன்று இந்த போரினை எதிர்பார்க்கின்ற சில இளைஞர்கள் செல்ஃபி எடுப்பதும் காணொலிகளை எடுப்பதுமாக இருக்கக்கூடியது ஒரு ஆபத்தான அறிகுறி என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அதே மாதிரி நேற்றைய நாள் இரவு வேளைகளிலேயே பாகிஸ்தானுடைய 40க்கும் அதிகமான இராணுவ வீரர்கள் பலூச்சி கிளர்ச்சியாளர்களால் கொல்லப்பட்டிருப்பதான தகவலும் வருகை தந்திருக்கிறது. ஆக பாகிஸ்தான் 2 புறங்களிலே இந்த எதிர்ப்புகளை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் இன்னும் சில விடயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய பகுதிகளிலே வியாழக்கிழமை இரவும் வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளையும் மேற்கு எல்லை பகுதியில் ட்ரோன்கள் மற்றும் பிற ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல்கள் நடந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய அமைச்சர் அத்தாவுல்லா டெரார் இந்திய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதை கடுமையாக மறுத்திருக்கிறது. அதாவது இந்திய பக்கமாக இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது என்பது இந்தியாவினுடைய ஒரு கட்டுக்கதை, கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கக்கூடிய கதை என்ற மாதிரி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் பாகிஸ்தானுடைய அமெரிக்க தூதுவர் ரிஸ்வான் சயீத் ஷேக் இந்தியாவுடனான தேசிய பாதுகாப்பு மற்றும் தொடர்புடைய ஏற்படுவதாக இருக்கக்கூடியதாக சொல்லியிருக்கிறார். 2 நாடுகளும் இந்த விடயத்திலேயே பதற்றங்களை தணிக்க வேண்டும் என்ற மாதிரியும் அமெரிக்காவினுடைய உதவி தேவை என்ற மாதிரியும் அவர் அந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் என்பதை சொல்லிக் கொள்ளலாம். அதே போன்று இன்னும் சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் 8000க்கும் அதிகமான கணக்குகளை முடக்க இருப்பதாக இந்தியா அறிவித்திருக்கக்கூடிய விடயம் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அதே போல துருக்கியினுடைய ஜனாதிபதி செரப் தாயிப் எர்தோன் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றம் வெடிக்கக்கூடிய மோதல் தொடர்பாக அது தொடர்பான தன்னுடைய கரசனைகளையும் வெளியிட்டிருக்கிறார் என்பதையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நேரம் இந்த தாக்குதலிலே மிக முக்கியமாக நோக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நகரம் முரித்தே. ஏன் இந்த நகரம் அந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தப்பட்டது என்று சொன்னால், முரித்தே லஷ்கர்-இ தொய்பா என்று சொல்லக்கூடிய ஆயுத குழுவினுடைய முக்கியமான தலைமை நிலையமாக இருந்து வருகிறது. இந்தியா மற்றும் சர்வதேச நாடுகள் பல ஆண்டுகளாக இந்த விவகாரத்திலே இந்த இடத்தை குற்றம் சாட்டி வருகிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களோடு ஞாபகப்படுத்தி பகிர்ந்து கொள்கிறேன். 2008ஆம் ஆண்டு மும்பை தாக்குதல் உள்ளிட்ட பல இந்திய பயங்கரவாத தாக்குதலுக்கு லஷ்கர்-இ தொய்பா இந்தியா நேரடியாக குற்றம் சாட்டியிருந்தது. எனவே இந்த இடம் தாக்கப்பட்டது பயங்கரவாத முகாம்கள் இருந்தது காரணம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்த நிலையில் பாகிஸ்தான் இந்த விவகாரத்தை மறுத்திருக்கிறது. முரித்தோவிலே தாக்கப்பட்ட இடம் பயங்கரவாத முகாம் அல்ல, அது ஒரு மசூதி மற்றும் குடியிருப்பு பகுதி என்று சொல்லி இருக்கிறார்கள். சிவிலியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்று சொல்லி எதிர் வாதங்களையே பாகிஸ்தான் இப்போது முன்வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். இது தொடர்பான சுதந்திரமான விசாரணைகளை மேற்கொள்ளுங்கள் என்ற விடயத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயமும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரத்தில் இந்தியாவினுடைய இந்த ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் மீதான கட்டுப்பாட்டினை அர்ஜுன் சேது என்று சொல்லக்கூடிய மனித உரிமை செயற்பாட்டாளர் விமர்சித்திருக்கிறார். டிஜிட்டல் அடக்குமுறை உலகினுடைய முன்னணி நாடாக இந்தியா மாறி வருகிறது என்ற கருத்தை தன்னுடைய எக்ஸ் பக்கமாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயத்தையும் இந்த நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அன்பான சொந்தங்களே. அதே மாதிரி இந்தியாவின் மீது, இந்தியாவினுடைய மக்கள் குடியிருப்பின் மீது பாகிஸ்தான் தாக்குதல்களை நடத்துகிறது என்று சொல்லி இந்திய தரப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சமநேரத்தில் அதே முறைமையினை கையாண்டு பாகிஸ்தானும் சில கருத்துக்களை சொல்லி இருக்கிறது. பஞ்சாப் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய லாகூர் பிரதேசத்திலே ட்ரோன் தாக்குதலை இந்தியா மேற்கொண்டது. இந்த பிரதேசத்தை பொறுத்தவரை 1.4 கோடி மக்கள், அதாவது 14 மில்லியன் மக்கள் காணக்கூடிய இடத்திலே இந்த தாக்குதலை இந்தியா நிகழ்த்தி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த விமான நிலையம் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய ரேடர் கட்டுப்பாடு மற்றும் பயிற்சி நிலையங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்ற விடயத்தையும் சொல்லி இருக்கிறார்கள். அதே போல குஜன்ட்ராவாலா என்று சொல்லக்கூடிய மாவட்டம் இது பஞ்சாபில் இருக்கிறது. சுமார் 25 லட்சம் மக்கள், 2.5 மில்லியன் மக்கள் வசிக்கக்கூடிய இடத்திலே தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய சனத்தொகை கூடிய மிகப்பெரிய 5வது நகரமாக இது காணப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பஞ்சாபினுடைய சக்வால் என்று சொல்லக்கூடிய பிரதேசம் 15 லட்சம் மக்கள், 1.5 மில்லியன் மக்கள் வாழக்கூடிய பரப்பிலே தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். இப்படியாக நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த போர் நிலவரங்கள். மிக அதிகப்படியான போர் பதற்றம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே மக்களாகிய நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறோம். 2 நாடுகளில் யார் கொல்லப்பட்டாலும் மக்களுடைய உயிர்கள் என்பது மிக பெருமதியானவை. போரில் ஈடுபடாத நிராயுதபாணிகள் கொல்லப்படுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம்.
ஒரு இழப்புகளை சந்தித்த இனமாக, அநீதிகளை இனப்படுகொலைகளை ஏற்றிருந்த ஒரு இனமாக, எங்கள் மீது திணிக்கப்பட்ட அந்த நகர்வுகளின் வலிகளை உணர்ந்தவர்களாக இந்த யுத்தத்தின் மீது எங்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு இருக்கிறது. ஆகவேதான் உங்களிடம் வினயமாக வேண்டுகிறோம். தேவையற்ற வாதங்களையும் தேவையற்ற வீண் பேச்சுக்களையும் கூறி யுத்தம் என்ற ஒரு விடயத்தை சாதாரணமாக எடுத்து விடாதீர்கள். அங்கு பயன்படுத்தக்கூடியது இரத்தமும் சதையும் ஏற்படுத்தக்கூடிய மிக கொடூரமான நச்சுக்குண்டுகள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே உங்களுக்கு உங்களுடைய உயிர்களின் மீதும் கரிசனையாக இருங்கள் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். யுத்தம் மிகப்பெரியது. நீங்கள் சினிமாக்களில் பார்ப்பது போல, திரைப்படங்களில் பார்ப்பது போல யுத்தம் என்பது நடிகர்களுக்கு சாதகமானதாக, கதாநாயகர்களை வலுப்படுத்துவதாக இல்லை. யுத்தம் குண்டுகளுக்கு எந்த பக்கம் என்று தெரியாது. அவற்றினுடைய வெடிப்பு மிகப்பெரிய ஆபத்துகளை ஏற்படுத்தும். ஆகவே அன்பான சொந்தங்களே, உங்களிடம் இந்த வினயமான வேண்டுகோளை முன்வைக்கிறோம். நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இரண்டு தரப்புகளிலும் இராணுவ தரப்புகள் மோதிக்கொள்கிறதாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய நாட்டிற்காக அவர்கள் மோதிக்கொள்ளட்டும். மக்களினுடைய உயிர்கள் பறிக்கப்படுவதை தொடர்ச்சியாக தவிர்த்து கொள்ளுங்கள். மக்களே, உங்களுடைய பாதுகாப்பை முன்னிலைப்படுத்துங்கள். இராணுவமும் அரசும் மக்கள் மீதான தாக்குதல்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதையும் வேண்டிக் கொள்ளுகிறோம். நன்றி அன்பான உறவுகளே. மற்றொரு இன்றைய அதிர்வினூடாக நாளை உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.